வயதானவர்கள ஒரு அல்லேலூயா. மொத்தமே திரும்ப சொல்லுது. வாலிபனுக்கும் ஆமேன், வயோதிபர்களுக்கும் ஆமேன். நீங்க எல்லாருமே வாலிபர்கள்யா. ஆமேன். காலேபுக்கு ஆண்டவர் 84 வயசுல எந்த தேசத்தை கொடுத்தாரா? 84. இங்க யாராவது இருந்தா கை தூக்கிருங்க. 500 ரூபாய் இப்பயே தரேன். வயசாகலையே. 500 ரூபாய்க்காயா வயசாகணும்? ஹலோ, இளமை வேணா வாகனம்னு கேளுங்க. ஆமென். கர்த்தர் இன்னும் நம்மை இளமையாகவே வைத்திருப்பார். உங்க பாஸ்டர் 10 வருஷத்துக்கு இருந்த முன்னாடி இருந்த பலன் இப்ப இருக்கா இல்லையா? கூடி இருக்கு. சொல்ல மாட்டேங்கிறீங்க. வலது கருத்தை வைத்து சொல்லுங்க. கூடு இந்திமே போலியே படுகை. அல்லேலூயா. இன்னும் ஜாஸ்தி ஆயிருச்சு. அல்லேலூயா. பெருகிருச்சா இல்லையா? ज्यादा हो गया. बोलो यार आमेन. बोलो आमेन. நமக்கெல்லாம் பலன் குறையவே குறையாது. ஆமென். பிசாசு முட்டி முட்டி பார்க்குறான், இவனை எப்படியாவது தள்ளலாமான்னு. முடியல. சொல்லுங்க, எந்த சூழ்நிலையும் நம்மளை ஒன்றும் செய்யவே முடியாது. நீ சத்தமா ஆமென் சொன்னா உனக்கு பலிக்கும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் உன்னை தள்ளவே முடியாது. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. போடு சும்மா. அல்லேலூயா. மண்ணினாலே செய்ததடா என் படகு. பாடினது ராணி ஆண்டியா? நீங்க பாடினது ராணி மாதிரியே இருந்துச்சு. அல்லேலூயா. அவங்க குரல் கம்பீர குரலா இருக்கும். மன்னன் இயேசு செய்ததடா என் படகு. அல்லேலூயா. மண்ணினாலே செய்ததடா என் படகு. மன்னனேசு செய்ததடா என் படகு. அல்லேலூயா. அப்படியாக அப்படின்னு நான் கதா கால ஜெபம் நடத்த வரல. கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லட்டும். இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் மறுபடி வாசிங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. நான் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. ஆவியில நிரம்பி கர்த்தரை தூச்சு பாரு, உனக்கு நல்ல எதிர்காலம் உண்டாகும். சும்மா விளையாடிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. உங்கள் ஏஜ் அதுதான், நான் இல்லைன்னு சொல்லலை. உங்கள் வயசு என்னது? உங்கள் வயசு என்னது? விளையாட்டு வயசு தான். ஆனால் சாமுவேலின் தேவன் நம்முடைய தேவன். சிறு பிள்ளையா பால் மறந்த உடனே கொண்டு போய் எங்கே விட்டாலாம்? அம்மா கோயிலில் விட்டா. யாராவது கோயிலில் இருக்க விரும்புகிறீங்களா? இப்போவே அம்மாவை பார்க்குது ஒரு பிள்ளை. எம்மோ விட்டுக்கிட்டு போயிடாத என்ன? ஹலோ, நல்லா கவனிங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறுவனையும் கர்த்தர் தொட்டு தேவ சத்தம் கேட்க வைத்தார். இங்க பாரு, நீ தேவ சத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டனா அவர் சித்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். அது அப்படி இப்படி வாழ்க்கையை தராது, உயர்ந்த வாழ்க்கையை தரும். ஒரு ஆமேன் சொல்லலையே. என்ன வாழ்க்கையை தரும்? உயர்ந்த வாழ்க்கைக்கு தரும். ஆமேன். அல்லேலூயா. ரைட். நேரம் இல்லாதனால நான் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை நடத்த விரும்புகிறேன். இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை அற்புதமாய் ஆசீர்வதிக்கிறார். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19:19. ஏற்கனவே நமக்கு இப்போ எல்லாம் தெரிந்த வசனம் தான். இதெல்லாம் நம்ம தொடர்ந்தேர்ச்சியாக தொடர் செய்தியாக கேட்டு வருகிறோம். ஆகவே வாசிக்கலாம். 19:19. சால்வை அவ்விடம் விட்டு புறப்பட்டு 12 ஏர் உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய 12ஆம் ஏரை உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் விட்டு போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. சால்வையை போட்டான். அல்லேலூயா.
வாலிப தம்பிமாரிங்கெல்லாம் பப்ளிகம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்படியே என்ன பாருங்க. அல்லேலூயா, கையை உயர்த்தி சொல்லணும் அல்லேலூயாலாம். சர்ச்சுக்கு வந்து போன உடனே நீங்கள் வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், 100 இது உங்களுக்கு சுகர் குறைஞ்சிருக்கும். ஆமென். நின்று ஆராதிங்க, கையை தட்டி ஆராதிங்க. நான் சொல்லலை, டாக்டர் சொல்கிறான். கையை தட்டி பாடினீங்கன்னா ஹார்ட் 40% அதிகமாக என்ன செய்யுமா, வேலை செய்யுமா. டாக்டர் பின்னாடி 2-3 பேர் இருக்கீங்க, ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா, ஆமென். ஆமாம், கையை தட்டி பாடினா நல்லா ஹார்ட் வேலை செய்யும். எங்க ஒரு முறை கை தட்டுங்க பார்க்கலாம். நிறுத்து நிறுத்து. இந்த மாதிரி தட்டினா நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற ஹார்ட் நின்றுடும். கையை நல்லா தட்டுங்க பார்க்கலாம். டப்ப டப்ப டப்பா. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹார்ட் அட்டாக்கே வராது நம்ம சர்ச்சில். பிரைஸ் தி லார்ட். நம்ம சர்ச்சை அட்டன் பண்ணுறவனுக்கு யாருக்கும் என்ன வராது, ஹார்ட் அட்டாக்கே வராது. ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஜுரம் வராது. மகிழ்ச்சியாக இருந்தால் எப்படி ஜுரம் வரும், வராது. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக இருந்தால் மொத்தத்தில் வியாதியே வராது. அல்லையா சொல்லுங்க. நான் ஒவ்வொன்றுக்கும் மருந்து தரேன். இப்போ அடுத்த மருந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எத்தனை பேருக்கு தரித்திரமே வேண்டான்னு நினைக்கிறீங்க? இன்னும் வேணுமா? அட தத்துருங்களே. எத்தனை பேருக்கு தத்திரம் வேணாம்னா எல்லாம் கவனுக்கு வேணாம்ல. கையத்துக்கு வேணாமா? கையத்துக்கு நல்லா யாருக்கு தரித்திரமே வேணாம், என் வீட்டில் இருக்கிற எல்லா எளிமையும் நிறைய காணிக்க போடு. ஏப்பா பைபிள் சொன்னதை சொன்னா சிரிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு அவனுடைய மடியில் என்ன செய்யப்படும், போடப்படுமா மாட்டாதா? தரித்திரம் போகணும்னா ஒரே ஒரு வழி, மொத்தத்தையும் கொண்டாந்து காணிக்க டப்பால டமால்னு போடு. அல்லேலூயா. ரமேஷ் அல்லேலூயா சொல்லு. வாயான்றாரு. அதுதான் உண்மை. கர்த்தருக்கு உற்சாகமா கொடுத்தா அவர் அளவில்லாம திரும்ப தருவார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் நிரப்புவேனோ மாட்டோனோ என்று என்னை சோதித்து பாருங்கள். அப்பனா ஆண்டவர் என்ன செய்தாரு, நிறைய கொடுத்தா நிறைய அவர் திரும்ப கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்க. ரைட். இன்னும் நிறைய டிப்ஸ் வச்சிருக்கேன், அடுத்த வாரம் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, வேணுமா வேண்டாமா டிப்ஸ் எல்லாம்? ஆமாம் வேணும். சரி, சால்வையை இந்த வருடத்திலே யார் மீது கர்த்தர் போட்டிருக்கிறாரா சொல்லுங்க, கையை உயர்த்தி. வாலிப தம்பிமார் மீது. ஆமென் சொல்லுங்க. வாலிப தம்பிகள்லாம் தோளில் ஒரு தட்டு தட்டி உன் மேலே ஒரு சால்வை இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், சூப்பரா. நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற? பக்கத்தில் ஒரு தட்டு தட்டி உன் மேலே ஒரு சால்வை இருக்கு. அல்லேலூயா. என்ன இருக்கு? ஒரு அபிஷேகம் இருக்கு. அம்மா உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கு, உங்கள் மேலே ஒரு வல்லமை இருக்கு, ஒரு பிரசன்னம் இருக்கு. நீங்கள் நடந்தா அற்புதம், நீங்கள் நின்னா அற்புதம், நீங்கள் பேசினா அற்புதம், ஜோக் அடிச்சா கூட அற்புதம் தான். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சொல்லியா. ஓ அத்தையே சொல்லிருந்தா எப்படி? நீ அல்லேலூயா சொல்லு. நல்லா சொல்லியானா என்கிட்ட நீ நல்லா சொல்லியான்னுங்கிற. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்று வாலிபர்களை குறித்ததான ஒரு 3 வாலிபர்களை எடுத்து உங்களுக்கு காண்பிக்க போறேன். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். நம்முடைய வேதாகமத்தை ஆதியாகமத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு திருப்பலாம். 4:9. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். யாரிடத்துல? காயினிடத்தில். என்ன? உன் சகோதரன் எங்கே? Where is your brother? எங்கடா உன் தம்பி?
நான் கேட்கல, ஆண்டவர் கேட்கிறார். காயினை பார்த்து, ஆபேல் யார்? இளைய சகோதரன். இளைய சகோதரனை எங்கடா உன் தம்பி அப்படின்னு கேட்கிறாரு. இவன் என்ன பதில் சொல்றான்? இவன் என்ன பதில் சொன்னான்? நான் என்ன காவலாளியோ? அவன் எங்க சுத்திங்கிறான் யாருக்கு தெரியும்? நிறைய அம்மாமாரை கேளுங்க, உங்க பிள்ளை எங்க சுத்துதோ யாருக்கு தெரியும்? காலையில் சாப்பாட்டு கூட வரல, ஒன்றும் 11 மணி ஆகுது, பல்லு கூட விளக்கல. அவன் எப்பயோ இட்லி துண்டுருப்பான், பல்லு விளக்காம மொக்கு மொக்குன்னு மொக்கி அவர் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருப்பாரு. நல்ல கவனிங்க, கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு பொறுப்பை கேட்கிறார். உன் சகோதரன் அங்கே வாலிப தம்பி, இந்த வருஷம் கர்த்தர் உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கேட்கிறார். என்ன தெரியுமா? உன் சகோதரனுக்காக நீ கவலைப்படுகிறவனா இருப்பாயா? ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. என் கவலையே எனக்கு பெருசா இருக்கு, நான் எங்க அவனை பத்தி கவலைப்படுறது இல்ல. கர்த்தர் இந்த வருடத்திலே ஆத்தும பாரம் உள்ளவனாய் நம்மை மாற்ற போகிறார். நீங்க ஆமென் சொல்றதெல்லாம் பத்தாது, ஆவில நிரம்பி இருந்தா மட்டும்தான் இந்த பிரசங்கம் புரியும். கொஞ்ச நேரம் ஒரு 1 மினிட் அந்நிய பாஷையில் எல்லாரும் பேசி, என் சுவாசம் இங்கு போனா உம்மை துதிக்க அங்கே போவேன். என் துதியில் மிகவும் 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 பிரியமுள்ள தேவன். என் சுவாசம் இங்கு போனா நான் துதிக்க அங்கே போவேன். ஸ்துதியில் துங்கும் மிகவும் மிகவும் பிரியமுள்ள, எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அணி அணியாய் எழும்புவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவசேனையில் இணைகிறோம். கரங்களை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. உன் சகோதரன் எங்கே? வாலிப பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன், உன் சகோதரி எங்கே? கர்த்தர் நம்ம கையில தான் நம்ம குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாப்பா, நீ தாண்டா உன் குடும்பத்துக்கு பொறுப்பாளி. தம்பி, நீ தான் உன் குடும்பத்துக்கு பொறுப்பாளி. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை மையமாக வைத்து ஒரு கேரக்டரை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்களுக்கு சொல்றேன், அல்லது வரும் நாட்களில் அதை குறித்து பேசலாம். திருப்பிக் கொள்வோம் நம்முடைய வேதாகமத்தை. 34ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துக்கு. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனாள் தேசத்துக்கு பெண்களை பார்க்க புறப்பட்டாள். தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான எமோரின் குமாரன் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினாள். அவனுடைய மனம் போதும். லிசன், இங்கே ஒரு வாலிப தங்கச்சியை குறித்து சொல்லுகிறது வேதம். அவள் யாக்கோபுக்கு பிறந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரே குமாரத்தி. வேற குமாரத்திகளை பத்தி வேதம் சொல்லல. வாசிமா, முதல் வசனத்தை வாசி. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். போதும். லிசன், வாலிப தங்கச்சிமார், குடும்ப பெண்களை உங்களை பார்த்து நான் இன்று காலையிலே பேச விரும்புகிறேன். யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த வீடு என்னவாம்? It was a tent. கூடாரவாசியா இருந்தான், டென்ட்டுக்குள்ள வாசம் பண்றதா இருந்தான். அவனுக்கு அங்கே சீகேம் என்னும் ஊருக்கு அருகிலே போய் தன்னுடைய கூடாரத்தை அமைத்து பெத்தேலுக்கு போவதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே சீகேம் என்னும் அந்த ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்ன ஊர் மாது? இந்த ஊர் பேர் படிமா. முதல்
இதில் இல்லையா? ஏவியே நான் அது தேசம் தான் சொல்லியிருக்கா? சீகேம். அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. எந்த ஊரு? சீகேம் என்னும் ஊருக்கு அருகிலே வந்து அவர்கள் தங்களுடைய கூடாரத்தை அமைக்கிறார்கள். நல்ல கவனிங்க. 12 சகோதரர்கள். எத்தனை சகோதரர்கள்? 12 பேர். 12 பேரும் நல்ல தொழில் செய்கிறவர்கள். அருமையாய மாட்டு மந்தைகள், ஆட்டு மந்தைகளை வைத்திருக்கிறவர்கள். பெரிய குடும்பம் அது. யாக்கோபின் குடும்பம் பெரிய பெரிய குடும்பம் அது. அந்த குடும்பத்திலே ஒரே பெண்ணா இருந்தவள் எவ்வளவு செல்ல பிள்ளையா இருந்திருப்பா? இருந்திருப்பாளா இல்லையா? ஹலோ, ஒரே மகள்னா எவ்வளோ செல்லமா இருந்திருக்கும். போறோம் தம்பிமார் 12 பேர், அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பானுங்க சொல்லுங்க? என்ன பண்ணியிருப்பான்? தங்கச்சிக்கு அதை வாங்கடா, தங்கச்சிக்கு இதை வாங்கிட்டு போடா சொல்லியிருப்பானா இல்லையா? இல்லையா? சொல்லியிருப்பானா இல்லையா? எங்கங்க எங்கள் வீட்டிலலாம் யாரும் அப்படி சொல்கிறது இல்லை. வதன்னு பெற்று போட்டால் யார் சொல்லுவா? சிலருக்குலாம் பிரதர் உங்கள் வீட்டில் எத்தனை அதுவா எத்தனை பிள்ளைங்க நமக்கு? ஒரே கேட்குறாரு. நான் கேட்டேன், உங்கள் மூணாவது பிள்ளை என்ன? ஏம்மா மூணாவது பிள்ளை என்ன படிக்குது? என் பேரன் கூட சிரிக்கிறான். மூணாவது பிள்ளை என்ன படிக்குதுன்னா அவர் வீட்டில் கேட்டு தான் சொல்லுவார். நல்ல வேளை HMக்கு ஃபோன் பண்ணல. பாத்தியார என் பிள்ளை என்ன படிக்கிறா? லிசன், கவனிங்க. அங்கே அத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள், அத்தனை காரியங்கள் இருக்கிறது, பராமரிக்க ஆட்கள் இருக்கிறார்கள். இவள் என்ன செய்தாளாம்? என்ன செய்தாளாம்? வாசிமா. அவளை ஏவிய நான் லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டு போனாள். யாரை பார்க்கவா? இது இந்த பழக்கம் இஸ்ரவேலிலே இல்லாத ஒரு பழக்கம். பெண்கள் வீட்டில் இருப்பதற்காகவே படைக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. நல்லா கவனிங்க. பெண் பிள்ளைகள் இன்று பண்ணுகிற காரியங்கள்லாம் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பொண்ணு பேசுறத கேட்டேன் நான் போன்ல. மச்சி. யாரு? பொண்ணு பேசுறா. ஹாய் மச்சி. உன் முகத்திலே 2 வச்சு பிள்ளைங்களுக்கு அடக்கம் ஒடுக்கம் வேணாம். இப்பெல்லாம் எப்படி தான் ஃபோன் பேசுது பிள்ளைங்க? பெட்ஷீட்டை அப்படி மூடிக்கிறது, தலையோட சேர்த்து இப்படி மூடிட்டு உள்ளே வச்சுக்கிறது. என்னடா படிக்கிற, என்னடா பண்ணுற? அதே லைட்டில் எடுத்து பாருங்கம்மா படிச்சுக்கிட்டு இருக்கேன். தம்பி ஃபோனை எப்படி பயன்படுத்துகிற? தங்கச்சி ஃபோனை எப்படி பயன்படுத்துகிற? நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் இருக்க வித்தியாசத்தை காண்பிக்கிறேன். நம்முடைய உடல் அமைப்பே வித்தியாசம். நீ வீட்டில் நன்றாய் இருக்க பழக்கப்பட்டவள். நல்லா கவனிங்க. யாக்கோபின் குமாரத்தி வீட்டிலே இருப்பதற்கு சொல்லி கொடுக்கப்பட்டவள். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, யாக்கோபே நல்ல ஜெப வீரன், தேவனோடு போராடுகிறவன். தன் பிள்ளைகளுக்காக ஜெபித்தான், தன் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கவும் சொல்லி கொடுத்திருப்பான். ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? எல்லாருக்கும் ஆண்டவர் தெரியும். ஆனால் ஒரு பெண் மாத்திரம், வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது சார். என்ன அடிக்குது? வீட்டில் ரொம்ப என்ன அடிக்குது? போர் அடிக்குது. ஐயோ சர்ச்சுக்கு ஐயோ செம்ம போருங்க எங்க சர்ச்சு. எங்க சர்ச்சு எப்படிங்க? யாராவது அப்படி சொல்றீங்களா செம்ம போர்னு? நம்ம சர்ச்சையே நீ போருன்னா நீ எந்த சர்ச்சுக்கு போற? ஒன்று ஒரு சர்ச்சுக்கு கொண்டு போய் விட்டு வர. ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் தெரியாதனமாக நாங்கள் அந்த சர்ச்சுக்கு போயிட்டோம், தூங்கி தூங்கி உழுந்து எழுந்து வந்தோம் பாஸ்டர். நான் கேட்டேன், உன்னை யார் போக சொன்னது? யாரை கேட்டு போனேன்?
தூங்கி தூங்கி ஊய்ங்க. நல்ல வேலை அடிப்படல விடு. பாஸ்டர் சர்ச்சு ரொம்ப போர் அடிக்குது பாஸ்டர். 2 பலார்னு விட்டு நல்லா அடித்தோம்னா அது நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னும் அல்லேலூயா. அப்படிதான் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். ஒருத்தர் வந்து அவர் வெள்ளைக்காரன், பயங்கரமான இந்த வித்தையெல்லாம் குஷ்புன்ற குஸ்தி என்னது குஸ்தி, அப்புறம் கராத்தே. யார் அது சொன்னது? பயமாக இருக்கு. இதெல்லாம் கத்தவர். அவர் பாட்டுக்கு அவர் வந்து இங்கிலீஷ் தமிழை பேசி காட்ச 4 என்பதை ருசித்து பாருங்கள். ஒருத்தன் வந்து யோ நிறுத்து, கடவுளை காட்டுன்னு. பொறு, காட்டுக்கிறேன் பொறு பேசிக்கிட்டே இருக்க. ஆமாம், ஓ நிறுத்து, நீ கடவுளை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்க, கடவுளை காமி. கொஞ்ச நேரம் பொறு, நான் உனக்கு கடவுளை காட்டுக்கிறேன். அவன் நிற்கல. இன்னொரு முறை, யோ நிறுத்தியா, சரி மேடைக்கு வா, கடவுளை காட்டுக்கிறேன். மேடைக்கு வந்தவொடனே கையை ஒரு முறுக்கி நடு முதுகில் ஒரே குத்துனாராம். அதோட அவனுக்கு பேச்சு வரல, ஏன்னா குஸ்தி பழகினாள். அவர் இந்த நரம்பை பிடிச்சி இழுத்து விட்டாரு பாருங்க, அதோட அமைதியாக உட்காந்துட்டான். கம்மனு அதுக்கப்புறம் கடவுளை காட்டுன்னு கேட்கல. கூட்டம் முடிஞ்சுது, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணாரு. எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கம்மனு மேடையில் உட்காந்துக்கிறான். எனக்கும் குஸ்தி தெரியாமல் போச்சேன்னு இருக்குதுப்பா. வா கடவுளை காட்டுகிறேன், எழும்பி நிற்க வச்சு திரும்ப முறுக்கி 2 குத்துனா, ஐயோ வலிக்குது. வலியை காட்டு, வலிக்கிறது, ஐயோ வலிக்கிறதா காட்டு, எனக்கு தெரியவில்லை, வலியை காட்டு. காட்ட முடியுமா? கடவுளை உணர்றோம், கடவுளை அனுபவிக்கிறோம், கடவுளை சந்தோஷமாக பார்க்கணும் இல்லையா? சொல்லுங்க. ஆமாம், நமக்கு சில நேரம் குஸ்தியெல்லாம் போட வேண்டியது இருக்குது ஊழியத்தில். அல்லேலூயா. ஆமாம் பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், பெண் பிள்ளைகள் ஒழுக்க நெறிகளிலே வளர்க்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? தயவு செய்து உங்கள் பிள்ளை ஒரு மேற்படிப்புக்கு போகிற வரைக்கும் அவள் கையில் மொபைலே கொடுக்காதீங்க, வாங்கியும் தராதீங்க. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமேன். ஏதாவது மொபைல் பயன்படுத்த வேண்டுமா, உங்கள் மொபைலை கொடுங்க, அந்த நேரத்தில் கொடுத்துட்டு திரும்பி வாங்கிக்கிங்க. ஆமேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, போர் அடிக்குது, ஒரு டூர் போகலாம். என்ன போகலாம்? எத்தனை பேர் டூர் போகிறதுக்கு ரொம்ப விருப்பம்? போய் தான் சின்ன பண்ணமாக்கி வந்தாலேவா, டூர் போயிட்டு தான். யாரு? ஆமாம், நான் பாஸ்டர் இவ்வளோ ஊழியம் பண்ணுறோம், சர்ச்சில் இவ்வளோ காரியம் பண்ணுறோம், எங்களை டூரு கூப்பிட்டு டூர் போகணுமாப்பா? நம்ம தம்பிமாரெலாம் எனக்கு ஒரு முறை கேட்டானுங்க, ஐயா எங்களை டூர் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறீங்க, கார்லாம் வாங்கிட்டீங்க, எங்களை வெளியே கூப்பிட்டு போக. நான் சொன்னேன், இருடா எல்லாம் முடியட்டும், பிறகு போகலாம். ரைசலா கவனிங்க, பிள்ளைகள் வீட்டிலே பயபக்தியா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. இவள் என்ன செய்தாளாம்? கவனிங்க, பெண்களை பார்க்க போனாளாம். மேத்யூ ஹென்றி என்கிற கமெண்டேட்டர் எழுதுகிறார், வேதத்தை வியாக்கியானப்படுத்துகிறவர் எழுதுகிறாள், டு see and to be seen. என்னவா? பார்ப்பதற்கும் பார்க்கப்படுவதற்கும். எதுக்கு போனாளா? என்னதுக்கா? ஆமா, இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்களேன், இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன். நமக்கு அது பார்க்கறதுக்கு ரொம்ப, எனக்கு இந்த பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும். நான் பிங்க் கலர் எடுத்து கொடுத்தா அந்த பிள்ளைங்க, அப்பாவுக்கு ஒரு செலெக்ஷன் தெரிய மாட்டேங்குது. என்னது? அந்த காலத்து ஆளு போல இருக்குது இவர். கவனிங்க நல்லா, இந்த காலத்து பிள்ளைகள் தன்னை வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய உடையை உடுத்துகிறார்கள். நீங்கள்லாம் நிச்சயமா சொல்றேன்,
மலேசியா போனீங்கன்னா தயவு செய்து கண்ணை மூடிக்கொள்வதற்கு ஏதாவது ஒரு இது இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போங்க. ஒரு முறை நம்முடைய அற்புதமான ஊழியக்காரர் பிரதர் மோகன்சி லாசரஸ் சொன்னார். அவர் ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தாராம். போயிட்டா ஃப்ரண்ட் ரோவில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா, வரிசையில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அவளை திரும்பி கூட பார்க்க முடியல, ஏன்னா அப்படி உடை உடுத்தி இருக்கா. சரி முடியட்டும், பாஸ்டர்கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அந்த பிள்ளை இப்படி ட்ரெஸ் கொடுத்துறா அப்படின்ட்டு சொல்லுவான் நினச்சிட்டு அவர் மெசேஜில் சொன்னார், சொல்லலான்னு நினச்சிட்டு இருக்கார். கூட்டெல்லாம் முடிஞ்சது, பாஸ்டர் வந்தார். பாஸ்டர் வந்து தன்னுடைய குடும்பத்தை அறிமுகப்படுத்துகிறார். பாஸ்டர், இவங்க என் ஒய்ஃபு, இது என் பொண்ணுன்னாரு பாருங்க. அதோட ஆஃப். ஏன் லிசன், நல்லா கவனிங்க. உடை உடுத்துவது தன்னை வெளிப்படுத்துவ அல்ல, தன்னை மூடிக்கொள்வதற்காக. ஆமென் சொல்லுங்க. வாலிப பிள்ளைகளை உங்களை பார்த்து சொல்கிறேன், நல்ல உடை உடுத்துங்க, நல்ல அற்புதமான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். ஆனால் தன்னை வெளிப்படுத்துவதற்கு அல்ல, அந்தரங்கங்களை அடக்கி வைப்பதற்காகத்தான் உடையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒழுக்க நெறிகளும் ஒழுக்க காரியங்களும் சபையில் உள்ள பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப தேவையாயிருக்கிறது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை குறித்து கேள்விப்படுகிற காரியங்கள் மிகவும் வலிக்கிறதா இருக்கிறது, வேதனை உண்டாக்குகிறதா இருக்கிறது. ஜாக்கிரதையாய் நம்முடைய வாலிப வயதை காத்துக்கொள்ள வேண்டாமா? தம்பி, உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டாமா? இன்னைக்கு நான் கேட்கிறேன், எத்தனை தம்பிமார் பக்கத்தில் இருக்கிறவனுக்காக பார்த்து பாரத்தோடு நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்க? சபைக்கு வராதவர்களை, சபையில் காணப்படாதவர்களை, சபையில் கொஞ்சம் ஒழுக்க நெறி கேடாக இருக்கிறவர்களை, குடிக்கிறவர்களை, அவர்களை பார்த்து எத்தனை பேர் உன் டைரியில் எழுதி வச்சு ஜெபம் பண்ணிருக்க சொல்லு பார்க்கலாம். தங்கச்சி, நான் கேட்கிறேன், உன்னை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் அப்படி விழுந்து போனவர்களை, தொலைந்து போனவர்களை, வாழ்க்கையில் வழுவி போனவர்களை பெயர்கள் எழுதி எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? அதுக்கு தான் ஒன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். காயின், உன் சகோதரன் எங்கே? Where is your brother? நான் என்ன அவனுக்கு காவலாளியோ? என்ன சொல்லுகிறான்? நான் என்ன அவனுக்கு காவலாளியோ? நல்ல கவனிங்க, என்ன நடந்தது? அடுத்த வசனம் சொல்கிறது, அந்த ஊரின் பிரபு அல்லது பிரின்ஸ், அந்த ஊரின் வாசிமா, அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். லிசன், இங்கே ஒரு பிரபுவை குறித்து சொல்கிறது, பிரின்ஸ். அந்த ஊரின் ராஜாவின் பிள்ளைக்கு பேர் தான் பிரின்ஸ். isn't it? உண்மைதானே? எத்தனை பேர் ராஜாவின் பிள்ளைகள்? இன்னைக்கு ராஜா பிள்ளை எல்லாம் அடிமைகளாய் இருக்கிறார்கள். ராஜாவின் பிள்ளை என்று சொல்லப்பட்ட சீகேம் இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறான். இன்னைக்கு நம்முடைய சபையில நான் உங்களை பார்த்து சொல்றேன், தம்பிமார், உங்களுக்கு பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், எத்தனையோ ராஜாவின் பிள்ளைகள், இயேசு ராஜாவின் பிள்ளைகள் இச்சைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். சாயந்தரம் வந்தா, பிரதர், என்னால குடிக்காம இருக்கவே முடியல. சபைக்குள்ள வந்த உடனே என்ன ஆவி? பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா, ஆராதனை. சர்ச்சு முடிச்சு வெளியே போய் அங்க போன உடனே என்ன ஆவி? சிகரெட் ஆவி. ஒரு நாள் பார்த்துக்கிட்டு இருக்க, ரவுண்ட் ரவுண்டா பக விட்டுக்கிட்டு இருக்காரு. அதுவும் அன்னைக்கு கம்யூனியன் நம்ம சர்ச்சில் கர்த்தருடைய பந்தியில் உட்காந்துட்டு வெளியே போய் அங்கே கடையில் உட்காந்து அப்படி பிடிச்சிக்கிட்டு, யார் வந்தால் எனக்கு என்ன, விசுவாசி வர்றான் போகிறான், விசுவாச மக்கள் வர்றாங்க போகிறாங்க, இவர் அப்படி. நான் கேட்குறேன், நீ இப்படி புகை விடுற, உன் பிள்ளைங்க எப்படி விடும்? ஹலோ, நீ இப்படி புகையா டங்கால் டங்கால்னு விட்டுக்கிட்டு ஒரு நாளைக்கு நீ லொக்கு லொக்குன்னு இரும்பி பாதி ஆயுசில் போய் சேருவா. நாங்கள் பொய்யா சொல்லணும், கர்த்தருடைய இந்த சகோதரன் அப்படி ஒரு அற்புதமான விசுவாசி, ரட்சிக்கப்பட்டு
போய் என்ன பரலோகத்திலேருந்து ஆண்டவர் கீழே தள்ளி விட்டுருவார். இந்த பாஸ்டருங்க சாவில் சொல்கிறானுங்க பாரு போய், ஏம்மா சொல்ல வேதனையான, ஏன்னா சொல்லாலே அடிப்பான். யோ சாவில் கூட ஒரு நல்ல வார்த்தை சொல்ல, அப்படி சொல்லாட்டியும் அடிப்பான். பொய்யா சொல்ல வேண்டியது இருக்கு. இவர் ரட்சிக்கப்பட்டு அற்புதமாக அவன் முரட்டாட்டம் பிடிச்சவனா இருந்திருப்பான். லைஃப் ஃபுல்லாக சர்ச்சுக்கே வந்திருக்க மாட்டான். இவர் அட்டன் பண்ணாத சபையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதாக, ஆராதனையே இல்லை. நீ பாதி ஆயுசில் போக உன் குடும்பத்தெல்லாம் நாங்கள் எங்கள் தலையில் வச்சு பார்த்து, அப்புறம் நீ என்ன சொல்கிற, என் புள்ள சரியில்லை, என் பொண்ணு சரியில்லை. நீ முதல்ல மாறு. என்ன அமைதியாக இருக்கீங்க? நீங்கள் சொல்கிறது, நீங்கள் இருக்கிறத பார்த்தா மௌனம் சம்மதி. உண்மைதானே? கர்த்தர் இந்த காலையில் ஒரு பொறுப்பை உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறார். தம்பி, இந்த வருஷம் தம்பிமார் என் கூட ஊழியம் செய்கிற தம்பிமார்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த வருஷம் ஊழியம் வித்தியாசமாக இருக்கணும்டா. ஒரு பொறுப்புள்ள ஊழியமாய் மாறணும், ஒரு அபிஷேகம் நிறைந்த ஊழியமாய் மாறணும், ஒரு ஆத்ம பாரம் நிறைந்த ஊழியமாய் மாறணும். நீ நானும் ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்து ஆராதிச்சு தேவனை நடத்தும், தேவனுக்குள்ளே நடத்தும் போது சபை அபிஷேகத்தில் நிரம்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை தட்டி சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. ஊரை சுத்துறது நிறுத்து, வேடிக்கை பார்க்கறத நிறுத்து, காதல் பண்றதை நிறுத்து. ஏன் தெரியுமா? உனக்கு அறியாத வயசு, பார்க்கறத பார்த்தா பளபளனா இருக்கும். ஒரு அருமையான பாட்டு இருக்கு, மதுபானம் பார்க்க பளபளப்பாய் தோன்றும், அதை குடித்தாலே விரியனை போல தீண்டும். தீண்டுமா தீண்டாதா? பார்க்க அப்படியே பளபளப்பான இருக்கு, ஆனால் கட்டிட்டு போன பருவம் தான். இன்னைக்கு 2 மாசத்துல டைவர்ஸ்லாம் வந்துருச்சு. ஒன்லி 2 months, 2 மாதம்தாம்மா, அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது. பளபளப்பா பைக்கில் அப்படியே இப்படி தூக்கி ஃப்ரண்ட் வீல நிறுத்திட்டு போகிறான் பாரு. நீ நினச்சிக்கிற அது உண்மைன்னு, அவன் 100 முறை விழுந்திருக்கான். முட்டியெல்லாம் கிடையாது அவனுக்கு. நான் சும்மா நடக்க சொல்லி நடக்க மாட்டான், இப்படி நடப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன கிடையாது, முட்டியே கிடையாது. முட்டா பயலுக்கு நீ நினைச்சுக்கிற அவன் அப்படி பைக்கில் அப்படி வர்றான் பாரு. ஐயோ ஜாக்கிரதை. பார்க்கறதெல்லாம் பளபளப்பா தெரியுதா, அதெல்லாம் உண்மை இல்லை. ஆமென். இல்லை நம்ம பயில யாரும் அப்படியே பைக் ஓட்டுறீங்களா? ஓட்ட மாட்டான் எவனோ. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீ வீட்டில் இருக்கிறதுக்காக, வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுறதுக்காக, வீட்டில் உட்காந்து நல்ல ஆண்டவர் பைபிளை படிக்கிறதுக்காக, துதிக்கிறதுக்காக உங்கள் அப்பா உனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. யாக்கோபு சும்மா சாதாரணமான ஆள் இல்லை, தேவனோடு போராடி மேற்கொண்டவன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? யாரோடு போராடி மேற்கொண்டவனா? கர்த்தரோடு போராடி. அவ்வளவு ஜெப வீரன் வீட்டில் சொல்லி கொடுக்காம இருந்திருப்பானா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சபையை நடத்துறவன் அல்லது வீட்டை குடும்பத்தை நடத்துறவன் தேவ மனுஷன் அப்படி சொல்லி கொடுக்காம இருந்திருப்பானா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற தங்கச்சிமார், பிள்ளைகளே, உங்களை ஒரு தகப்பனை போல நின்று சொல்லுகிறேன், உங்கள் பரிசுத்த வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள். ஆமென். நான் உனக்கு காவலாளி அங்க நின்று சொல்றேன். ஆமென். நீ ரோட்ல சும்மா அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறத பார்த்தா துப்பாக்கி தூக்கிட்டு வந்துடுவேன் நான். அங்கங்க நீ சும்மா போய்கிட்டு இருங்க, நீ என்ன ஜெயிலில் போட்டாலும் பரவாயில்ல, சுட்டுருவேன், காலு கீழே தான் சுடுவேன், ஏன்னா சாக மாட்டேன் நீ. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவனையாவது சினிமா தியேட்டர் வாசலில் பார்த்துட்டேன்னா அவ்வளோ டட்டன்னு அடிச்சிடுவேன் நான் அங்கே. ஹல்லேலூயா. தலைவர் படம் வந்திருக்கான், தலைவர் படம். இந்த கிளடு கட்டியெல்லாம் போய் சேர்ந்துருந்தாங்க. யார் படத்துக்கு? ஹலோ, சினிமா பைத்தியங்கள் மாறணும். ஆமென் சொல்லுங்க. சினிமா பைத்தியங்கள் மாறணும். இந்த ரவுண்டா புகை விடுறோம் பாரு, அவனெல்லாம் எங்கே பார்த்தாலும் அடிச்சு விடுவேன். ஜாக்கிரதை.
புடி, பாஸ்டர் வர்றாரான்னு பார்த்து பார்த்து புடி. அவனை மாட்டின கொத்துக்கறி தான் நீ. அல்லேலூயா, அல்லேலூயா. பத்தியா பாட்டு வர மாட்டேங்குது. என்ன வரல? பாட்டு வரல. மாட்டலன்னா நீ கொத்துக்கறி தான். குழம்பு வச்சு போடுவோம்ல. சொல்லுங்க, என் மேல ஒரு சால்வை இருக்கு. தங்கச்சி உன் தலையில கை வச்சு சொல்டா, என் மேல ஒரு சால்வை இருக்கு, ஒரு அபிஷேகம் இருக்கு, ஒரு வல்லமை இருக்கு, ஒரு மகிமை இருக்கு. நான் ஆண்டவர் பிள்ளை, ஆண்டவர் பிள்ளை. என் மேல ஒரு பொறுப்பு இருக்கு. சொல்லுடா, என் மேல ஒரு பொறுப்பு இருக்கு. நான் அநேகருக்காக அழுது ஜெபிக்கணும், அநேகர் ஆண்டவருக்குள்ள நடத்தணும், அநேகருக்கு வாழ்வை கொடுக்கணும். அதுக்கு தான் என்ன வச்சிருக்கார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தீட்டுப்பட்டு போனாள். கவனிங்க, பிரச்சனை நேரத்தில் யாக்கோபை குறித்து வேதம் சொல்கிறது. வாசிமா 5ஆம் வசனமா. தன் குமாரத்தி ஆகிய தீனாள் அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தையினிடத்தில் வெளியே இருந்தார்கள். அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான். அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, he hold his peace. அம்மாமாருக்கு நான் சொல்றேன், அம்மா ஐயா உங்களுக்கு தான் சொல்றேன், கேளு. பிரச்சனை நேரத்தில் உங்க சமாதானத்தை இழந்துடாதீங்க. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? பிரச்சனை நேரத்தில் உங்க சமாதானத்தை இழந்தே விடாதீங்க. காரணம் என்ன தெரியுமா? இஸ் இன் கண்ட்ரோல். அம்மா உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் கர்த்தருக்கு தெரியாம நடக்க போறதில்ல. உங்க சமாதானத்தை மட்டும் இழந்துடாதீங்க. யாக்கோபு தமிழ்ல அவன் பேசாமல் இருந்தான் இருக்கு, ஆங்கிலத்தில் ரொம்ப தெளிவா இருக்கு, அவன் சமாதானத்தை இழக்காமல் இருந்தான். வலது கருத்தை உயர்த்தி, மார்போடு அணைப்பாரே ஒரு தாயை போல் காப்பாரே, மார்போடு அணைப்பாரே ஒரு தாயை போல் காப்பாரே, உம்மை போல தெய்வம் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை, உம்மை போல தெய்வம் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. சொல்லுங்க, என் சமாதானத்தை நான் இழக்கவே மாட்டேன். ஏன்? நான் நம்பி இருக்கிறவர் ஒருவர். கரங்களை வைத்தி, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. போதும். பல காரியங்கள் உண்டு இதுல சொல்றதுக்கு, ஆனால் நேரம் இல்லை. அதனால ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். நடந்தது என்ன தெரியுமா? வந்து அவர்களோடு பேசுகிறார்கள். நாங்கள் உங்கள் பெண்ணை நாங்கள் கட்டிக்கிறோம், என் பையனுக்கே கட்டிக்கிறோம், அவன் தப்பு பண்ணிட்டான், அவங்க பொண்ணோட நாங்கள் கட்டிக்கொள்கிறோம். அதுக்கு இவங்க சொன்னானுங்க, நீங்கள் எங்களை போல விருத்த சேதனம் பண்ணணும். 12 அண்ணன் தம்பிகளும் சொல்கிறானுங்க, எங்களை போல என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணணும். சரி, அவங்களும் விருத்த சேதனம் பண்ணுறாங்க. 3ஆம் நாள் வலிக்குது அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணானுங்களாம்? நேராக போய் பட்டயத்தை எடுத்து எல்லாரையும் வெட்டி சாச்சான். நல்லா கவனிங்க, அவனுக்கு வலிக்குதுன்னா இவனுக்கு என்ன பிரச்சனை? உண்மைதானே? டே, அவன் தானே வலிக்குதுன்னு அழுதுகிட்டு இருக்கான், உனக்கு என்ன பிரச்சனை? அவ்வளோ பெரிய வெட்டினான். கவனிங்க, அங்கதான் யாக்கோபு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. வாசிமா கடைசி வசனமா. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும்
லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசேயரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்கள். நிச்சயம் நல்ல கவனிங்க. லிசன் தம்பி, உன்னை பார்த்தான் சொல்றேன். இந்த சபைக்கென்று ஒரு வாசம் இருக்கிறது. கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆமென் சொல்லல? நம்முடைய சபைக்கு, நம்முடைய கர்த்தருக்கு, நம்முடைய ஊழியருக்கு என்று ஒரு வாசம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. கரங்களை வைத்து சொல்லுங்க. டீம் மேஜர் குடுமா. அவர் யாரு? பரிசுத்த, நீ பரிசுத்த. அவர் பரிசுத்தமான கர்த்தர். கரங்களை வைத்து சொல்லுங்க. அவர் பரிசுத்தர். ஒரு வாசம் இருக்கிறது கர்த்தருக்கு. சத்தமா சொல்லு. நம்முடைய ஆண்டவருக்கு என்று ஒரு வாசம் இருக்கிறது, ஒரு ஸ்மெல் இருக்கிறது. இங்க வாசம்னா என்னதுப்பா? நமக்கு ஒரு புகழ் இருக்கிறது. கர்த்தருக்கு என்று ஒரு பெயர் இருக்கிறது. அவர் பெயரே என்ன தெரியுமா? இஸ் ஹோலி. ஆமென். தூயரே தூயரே சர்வ வல்லவ நீரே தூயரே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கைகளை உயர்த்தி, சர்வ வல்லவ துதியுமக்கே ஆமென். தம்பி, இந்த வாசத்தை நீ நாற்றமா மாற்றுகிறாய். யாக்கோபுக்கென்று ஒரு வாசம் இருந்தது. என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? இப்ப சொல்றேன் கேளுங்க. ஏன் இதை நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இப்பதான் உங்களுக்கு புரியும். யாக்கோபுக்கே ஒரு பெயர் இருந்தது. என்ன தெரியுமா? அவன் குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தானாம். எப்படிப்பட்டவனா இருந்தானா சொல்லுங்க. இந்த வார்த்தை ஆக்சுவலா யாருக்கு பொருந்தும்? குணசாலி அப்படின்ன உடனே யாரை தான் சொல்லுவோம்? நம்ம ஸ்திரீ, பெண்களை குறித்து சொல்லுவோம். ஆனா அதை விட ஒரு மனிதனுக்கே அது பொருந்தினது. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா? குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். நான் கேட்கிறேன், அப்பனே கூடாரத்தில் இருக்கானே, உனக்கு என்ன பிரச்சனை? ஏண்டா அப்பாவே கூடாரத்தில் என்ன இந்த சர்ச்சு இப்படி ஷீட்டா இருக்கு? நீ சர்ச்சை ஆராதிக்க வந்தியா, கர்த்தரை ஆராதிக்க வந்தியா? சொல்லுங்க. ஷீட்டை ஸ்தோத்திரம்னு சொல்ல வந்தியா? என்ன கூரை எப்படி அசிங்கமா? யோ, கூரை அசிங்கமா இருந்தா பாட்டு நல்லா இருக்கா? கூரை அசிங்கமா இருந்தா கர்த்தர் நல்லா இருக்காரா? சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவன் குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தானாம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. அதை போலத்தான் நீ இரு. எப்போ வரைக்கும் நம்ம கூடாரத்தில் இருக்கணுமோ மகிழ்ச்சியா கூடாரத்தில் ஆராதிப்போம். சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன? வெள்ளிக்கும் பொன்னுக்கும், மறந்துடுறீங்க, வெள்ளிக்கும் பொன்னுக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. ஆமென். நீ எழும்பி காரியத்தை நடப்பி. பாதி பேர் பாரு, வாலிப தம்பிங்கெல்லாம் சும்மாவே இருக்கானுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வெள்ளிக்கும் பொன்னுக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் என்ன இல்லை? கணக்கே இல்லை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நம்முடைய சபையில் அப்படிப்பட்ட பணம் கொழிக்க போகுது. என்னப்பா? ஆமென் சொல்லு. கொழிக்க போதா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. கோடி கோடியா கொட்ட போறவங்களாம் வர போறோம். ஆமென் சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்லட்டுமா? கோடி கோடியா கர்த்தர் உங்ககிட்ட கொடுக்க போறாரு. ஆனா இப்படி கஞ்ச பிசினாரியா இருந்தா கொடுக்க மாட்டாரு. ஆமென். நம்ம ஆளுங்க, நீங்க எல்லாம் அவங்களுக்கெல்லாம் நோட்டை வந்து நீங்க வெளியே எடுத்தெல்லாம் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. பாக்கெட்ல கை விட்டு இந்த நோட்டு என்னன்னு கரெக்டா பிதுக்கி எடுத்துருவான். இப்படி பிதுக்கும் போதே தெரியுது 100, 200, 300, 400, 500. ஏன் கில்லாடிங்க அப்படி பிதிக்கித்தானே காணிக்க போடுறீங்க? ஹலோ, பாக்கெட்ல இருக்கும் போதே கண்டுபிடிக்கிற வீராதி வீரர்கள் நீங்க மட்டும்தான். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எனக்கு இந்த மீட்டிங் கூப்பிட்டு நம்மளை ரொம்ப கோபப்படுத்திடுவாங்க. நான் இங்கேருந்து 1000 ரூபாய்க்கு பெட்ரோலே போட்டு போவேன். அது இல்லாமல் இந்த 2 தம்பிமார் 3 தம்பிமார் கீபோர்டு இதெல்லாம். நான் ஒரு ஆர்வ கோளாறுன்னு வைங்களேன். இங்கே போன வாரம் சண்டையே நடந்துச்சு. இந்த போனேன்
வீடு திறப்பு விழா. எனக்கு இந்த பாடும்போது மியூசிக்கல்னால் பாட முடியாது. நான் சொல்லிடுவேன் அப்போவே சொல்லி, இப்போ தயவுசெய்து என்னை விட்டுருங்க, நான் வந்தால் கொஞ்சம் கோளாறு பிடிச்ச ஆள், இந்த மியூசிக்கெல்லாம் அள்ளிட்டு வந்துடுவேன், இந்த ஃபைலில் கூப்பிட்டு வந்துடுவேன், உங்களுக்கு கஷ்டம், நீங்களே திறந்துங்க. வந்து தான் ஆகணும். சரி, நான் டேட்டு பார்த்து சொல்கிறேன்னே, அப்போ கூட அவர் நம்மளை விடல, டேட்டு அதுதான் வந்தே தரணும்னாரு. சரி போயிட்டேன். போகும்போது அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுறேன், இந்த மாதிரி தம்பிமார் வரும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது, இங்கே நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. நானும் விட்டேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரும் அரேஞ்ச் பண்ணல. அவர் நினச்சிக்கிட்டாரு நான் எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடுவோம் போல இருக்குன்னு. அங்கே போனால் கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி, வேறு வழி கிடையாது, வெறும் கைத்தட்டு. கட்சியில் எல்லாம் போச்சு, ஒரு சிங்கிள் கீபோர்டு கூட இல்லை. நேற்று நான் தான் நடத்தணும், எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நானே இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜனங்களை வச்சுக்கிட்டு இருக்காரு, வேற வழி இல்லை, பாடு கைத்தட்டி. ஆனால் கர்த்தர் கைவிடல. அற்புதமான பிரசன்னம், ஒரு விடுதல் அந்த குடும்பத்தில், ஒரு ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா கவனிங்க. நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தரை துதிக்க இந்த மாதிரி நல்லா வச்சு ஆண்டவரை பாடி 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 மகிமைப்படுத்த என்ன உண்டாகும்? விடுதலை. கரங்களை வைத்து சொல்லுங்க, விடுதலை. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கென்று ஒரு வாசனை இருக்கிறது தம்பி, அந்த வாசத்தை கெடுத்துறாத. யாக்கோபுக்கென்று ஒரு வாசம் இருந்தது, அந்த வாசத்தை கெடுத்தீர்களே. எவ்வளோ ஒரு நல்ல அப்பன்ல, அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அமைதியாக இருக்கிறார். நல்ல உதாரணம் யாக்கோபு. உன் பிரச்சனையின் போராட்டத்தின் நேரத்தில் அமைதி காக்க கற்றுக்கோ. கர்த்தரை நம்பு. ஆமென் சொல்லுங்க, கர்த்தரை நம்புறேன் நான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காவலாளியான சகோதரன் சொல்லுங்க, என் சகோதரிக்கு நான் தான் காவலாளி, என் சகோதரனுக்கு நான் தான் காவலாளி. கையை வைத்து சொல்லு, தம்பி யார் நீ பயப்படாது. எந்த சூழ்நிலையிலும் தவறு நடந்துச்சா உடனே கேட்கறதுக்கு பயப்படாத, உடனே நிறுத்தாத. நமக்கு என்ன வந்துச்சு, அவங்க குடும்பம். நோ, இது என் சகோதரி, என் சகோதரன். கரங்களை வைத்து சொல்லு, நான் தான் காவலாளி. தப்பு நடந்தால் அதை கேட்கறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கு, கர்த்தர் உனக்கு பலன் கொடுத்துருக்க. கரங்களை வைத்து சொல்லு, இந்த சபைக்கு நான் தான் காவலாளி. கரங்களை வைத்து சொல்லு, இந்த சபைக்கு நான் தான் காவலாளி. முழங்கால் படியிட்டு ஜெபித்து இந்த சபையை கட்டி காக்கிறது நான் தான். ஆமென். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா, கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா, கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார்? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டே வசனத்தை வாசித்து முடிக்க போறோம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 28:14. வேகமா. எசேக்கியேல் 28:14. 14. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். போதும். நான் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கேனா? கர்த்தர் எதுக்காக என்ன வச்சிருக்காரா? இப்பதானே வாஸ்தவம். எதுக்காக சொல்லு சத்தமா? காப்பாத்துறதுக்காக. ஆமென். ஒருத்தர் ரோட்டில் குத்துயிர் கொலைவீராக கிடக்கிறான் அப்படின்னா நம்ம போயிடுவோமா? யார் பிள்ளையாக இருந்தாலும் என்ன, நம்ம போயிடுவோமா? உடனே நிற்கிறோம், உடனே ஓடுறோம், ஹெல்ப் பண்ணுறோம். ஏன் சொல்லுங்க? ஏன்னா நான் காப்பாற்ற பிறந்தவன். கையை வைத்து சொல்லுங்க. இந்த சபையில் குற்றுயிராக கொலைவீராக கிடந்தா எனக்கு துடிக்குது. உண்மையாக நான் பெருமைக்கு சொல்ல, ஒரு பிள்ளையை குறித்து நானும் விசாரித்தேன். எப்படிமா இருக்கா பாப்பாவுக்கு இன்னும் ஜுரம் இருக்குது, சாப்பிட மாட்டேங்க. என்னால் அதுக்கு மேலே இருக்க முடியல. உடனே நான் பிரதர் கூப்பிட்டேன், பிரதர் ஜெரமியா பிரதர் வாங்க பிரதர், குழந்தைக்கு உடம்பு முடியல. ஏன்? கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்கள் ஒடியாந்து பார்க்குறோம். ஏன்? ஐயோ கோச்சு சபை விட்டு நில்லும். உள்ள ஒரு அன்பு இருக்குது. என் அப்பாவை போய் பார்க்க மாட்டேனா? என் தங்கச்சியை பார்க்க மாட்டேனா? ஆமேன். கையை வைத்து சொல்லுங்க, என்னை காப்பாற்றுகிற கேருபாய் உருவாக்கி இருக்கிறார். பிரச்சனை எங்க தெரியுமா? என்னைக்கு பெருமை வந்துச்சோ அன்னைக்கு கோபமும் வருது. என்னாச்சு? அவனுக்கு பெருமை வந்துச்சு,
நான் பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவேன். கேருபு பரிசுத்த பர்வதத்தில் ஏறத்துக்கு வச்சிருக்காரு. ஹலோ, என்னைக்கு பெருமை வந்தோ அன்னைக்கு கோபமும் வருது. அன்னைக்கு வந்தோன்னா நான் ஆண்டவருக்கு மேலே இருப்பேன், ஒரே தள்ளினார். அவன் தான் யாரு? அவன் தான் யாரு? அவன் தான் யாரு? பிசாசு, சாத்தான். அமேன் சொல்லுங்க, அமேன். அவனை தான் சாத்தான். நீ செத்து போனலாம் சாத்தான்னு சொல்லிட்டு இருக்காத. இங்கே ஒருத்த ஆளு செத்து போயிட்டாருங்க, தூக்கு போட்டு. அவர் வந்து இன்னும் அவர்லாம் பயமுறுத்த முடியாது. உன்னை பயமுறுத்துறது யாரு? சாத்தான். செத்து போனவன் ஒன்று பாதாளத்தில் இருப்பான், இல்லைன்னா எங்கே இருப்பான்? பரதீசில் இருப்பான். கரெக்டாக சொன்ன யாரு? ஆண்டனியா? ஆண்டனி. பிரைஸ் தி லார்ட். செத்து போனவன் வந்து ஐயோ கையோ கழுத்தை பிடிக்கிறான் பக்கத்தில். அவன் மாதிரியே இருக்கும், ஆனால் அவன் இல்லை, அது பிசாசு. இல்லையா? செத்து போனவன் ஒன்றும் பாதாளத்துக்கு போயிடுவான், இல்லைன்னா எங்கே போவான்? பரதீசில் இருப்பான். நீ காப்பாற்ற பிறந்தவன். ஆமென்.